கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என் அன்பின் வாழ்த்துக்கள். நாங்கள் தியானிக்க போகிற வசனம் மத்திய எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் விதைக்கிறவனை பற்றிதான ஓமை குறித்து நாங்கள் சற்று தியானிக்க போகிறோம். ஆம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்கள் அவரிடத்திலே கூடி வந்தபடியினால் ஆண்டவர் படவில் ஏறி அவர்களுக்கு ஒரு ஓமையை சொன்னார். ஆம், ஆண்டவர் எப்பொழுதுமே மனிதன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். ஆண்டவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது இந்த காரியத்தை அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறார். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கில் சில விதை வழி அருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கட்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாயிராததினால் அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களிலே விழுந்து முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100 சிலது 60 சிலது 30 பலன் தந்தது. கேட்கிறதுக்கு காது உள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்னார். ஆம், இந்த நாளிலே இந்த ஊமையிலே ஒரு 4 காரியங்களாக நாங்கள் அதை பிரிக்க முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் தம்மண்டை வந்த ஜனங்களுடைய இருதயங்களை பார்த்தவராக அதில் 4 விதமான ஸ்தோத்திரம் ஜனங்கள் அவரை பின்பற்றினதை அடிப்படையாக கொண்டுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதை சொல்லுகிறார். இன்றைக்கு அநேகரும் இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்து வருகிறோம். ஆனாலும் சில இருதயங்கள் எவ்விதமாக இருக்கிறது என்பதை குறித்து இயேசு கிறிஸ்து பேசினார். ஆமே, ஸ்தோத்திரம். நீங்கள் பார்க்கலாம், மத்திய 13ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தில் ஆண்டது விளக்கம் கொடுக்கிறான். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும்போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன். நம்ம இந்த வசனத்தை இன்றைக்கு நாங்கள் தியானம் பண்ணுவோம், பார்ப்போம். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் பொழுது, அப்போ இந்த முதலாவது இருதயம் என்று சொல்லப்படுகிறது. அது எத்தனை தடவை வசனத்தை கேட்கும், வசனத்தை கேட்டாலும் உணர்வுங்கிறது அந்த இருதயத்துக்கு இல்லை. அதனால் வேதம் சொல்லுகிறது, பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்க பறித்து கொள்ளுகிறான். அப்போ அந்த இருதயத்தை யார் ஆட்கொள்ளுகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, பொல்லாங்கன் சத்துருவானவன் என்ன செய்கிறான்? அது வளர முடியாதபடிக்கு, அது ஸ்தோத்திரம் உணர்வு இல்லாதபடினாலே அது வேரோடு கூட பிடுங்கி போடுகிறான். அதான் உணர்வில்லாத இருதயங்கள் வந்து இருள் அடையும் என்று வேதத்திலே பார்க்கிறோம். இதுதான் மோசே உபாகமம் 32 அதிகாரம் 28வது வசனத்தில் அவர் சொல்லும்போது சொல்லுகிறான், அவர்கள் யோசனை கெட்ட ஜாதி, அவர்களுக்கு உணர்வு இல்லை என்று இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுவார் மோசே. ஆம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் பொழுது இதை ஸ்தோத்திரம் யூத ஜனங்களுக்கு முன்பதாகத்தான் சொல்லுகிறான். மோசேயும் இதே வார்த்தை இதற்கு முன்பதாக சொல்லியிருக்க உபாகம் 32:28 அவர்கள் யோசனை கெட்ட ஜாதியும் அவர்களுக்கு உணர்வு இல்லை என்று. காரணம், ஆண்டவருடைய அக்கினி ஸ்தம்பமாக இரவிலே பகலிலே மேக ஸ்தம்பமாக மன்னாவினால் போஷிக்கப்பட்டு அற்புத அடையாளங்களை கண்ட ஜனங்கள் ஆண்டவரை மறுதலித்து, ஆமென் ஸ்தோத்திரம், ஆண்டவரை குறித்ததான் உணர்வற்றவர்களாக அவர்கள் வனாந்தரத்திலே அநேகர் என்ன பண்ணாங்க? அழிந்து போனார்கள். இவர்களுடைய இருதயங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது அவர்களுடைய இருதயங்கள் உணர்வற்ற இருதயங்களாக காணப்பட்டது. இன்றைக்கும் ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து ஊழிய நாட்களிலும் அநேகர் அவரை பின்பற்றி வந்தார்களானால் அநேகருடைய இருதயங்கள் உணர்வு இல்லாதபடினால் வசனம் அவர்களுக்குள் கிரியை செய்யவில்லை. அதனால தான் சங்கீதக்காரன் தாவீது வீதமாக சொல்லுவான், எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன் என்று சங்கீதம் 119:34 வசனத்தில் சொல்லுகிறான். எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன் என்று சொன்னான். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஸ்தோத்திரம் திருச்சபைகளிலும் ஸ்தோத்திரம் உலக அளவிலே அநேக தேவ ஜனங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் எல்லாரும் கடந்து வந்திருக்கிறோம். ஸ்தோத்திரம் கை கொடுக்கிறோம், ஆராதிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஸ்தோத்திரம். ஆனாலும் இந்த ஆண்டவருடைய பார்வையில் இது வந்து ஆண்டவரை அறியாத ஜனங்களை பற்றி ஆண்டவர் சொல்லவில்லை. ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு இடத்துல போய் சுவிசேஷம் சொல்லுகிற பகுதியை குறித்து சொல்லலை. இன்றைக்கு திருச்சபைகளுக்குள்ளும் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களுக்குள்ளாகவும் ஸ்தோத்திரம், ஆமீன், அநேக பிரசங்கங்களை செவிமடுப்போம். ஸ்தோத்திரம், அநேக
வார்த்தைகளை கேட்போம். ஆனாலும் அந்த வசனங்கள் அநேக நேரங்களிலே நமக்கு உணர்வு அற்றவர்களாக இருப்போமானால் சத்துருவானவன் அதை பறித்து போடுகிறபடியினால் தான் இன்றைக்கு நல்ல பலனை கொடுக்க முடியாமல் அநேகர் காணப்படுகிறோம். ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது போல முதலாவது வழியருகே விதைக்கப்பட்டதனுடைய அடையாளம் அல்லது ஸ்தோத்திரம் காரியம் என்னென்று உணராதிருக்கிற ஒரு இருதயம். அதனால் ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டுடைய சமூகத்தை நாங்கள் செபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். தாவீது சொன்னது போல ஆண்டவரே எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டேன், முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன். ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த இடத்துல உணர்வற்றவர்களாக காணப்பட, பலகீனப்பட்டவர்களாய் காணப்பட்ட ஸ்தோத்திரம். ஆமென், ஸ்தோத்திரம். நம்மும் தேவ சமூகத்தில் தாவீதை போல செபம், ஆண்டவரே எங்களுக்கு உணர்வை தரும் பொழுது உடைய வேதத்தை பற்றிக்கொள்ள, ஆண்டுடைய வார்த்தையை பற்றி கொள்ளக்கூடிய இருதயம் உணர்வு அற்றவர்களாக ஸ்தோத்திரம் இந்த ஜனங்கள் காணப்பட்டார்கள். ஆமேன். ஆனாலும் ஆண்டவரை எங்களுக்கு இன்னும் வேதத்தை நாங்கள் அறிந்திட ஆண்டவரை எங்களுக்கு உணர்வை தாரும்படியாக நாங்கள் நேரத்தில் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். மகா பரிசுத்தம் உள்ள எங்கள் பிதாவே, இந்த உமையிலே ஆண்டவரே 4 விதமான இருதயங்களை குறித்து கர்த்தர் பேசி அதில் முதலாவது பகுதியாக ஆண்டவரே வழி அருகே விதைக்கப்பட்டவன் என்று சொல்லப்படுகிற அந்த இருதயத்தை குறித்ததாக நாங்கள் பார்த்தோம். உணர்வு ஆண்டவரை இல்லாதபடியினாலே பொல்லாங்கன் வந்து அதை பறித்து போடுகிறான் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே ஆமீன். தகப்பனே, சங்கீதக்காரன் தாவீது சொன்னது போல எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டேன், முழு இருதயத்தோடும் அதை கை கொள்வேன் என்று சொன்னது போலப்பா ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இந்த சத்தத்தை கேட்க கண்டவரே அப்பா தேவ ஜனங்களுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சங்கீதக்காரன் தாவீதை போல் அல்ல உணர்வை தந்து வேதத்தின் ரகசியங்களை ஆழங்களை புரிந்திட வேத வசனத்துக்கு ஆண்டவரை செவிசாய்த்து வேத வசனத்தினுடைய வாழ்க்கையை பியாசப்படுத்தி வாழத்தக்கதாக தேவன் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய கரத்திலிருந்து நாள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன்.